பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நீரே என் சிந்தனை, இயேசுவே நீரே என் சொல், இயேசுவே நீரே என் செயல். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, மிகப்பெரிய நற்செய்தி வாசகம், என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, நான் வீட்டில் பார்த்துட்டு வந்தது வேறு வாசகம் அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் பாதி படித்தோம், ஆனால் முழுசுமே நம்ம சிந்திப்போம். சரிங்களா? கவலைப்படாதீங்க, தப்பாக படிச்சிட்டாரோ பிரதரு, இல்லை தெரியாமல் படிச்சிட்டாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிறது தான் படித்தேன். சரிங்களா? ஓகே. கிரேக்கர்கள் இந்த உலகை எப்படி அறியலாம் என்று ஒரு விழிப்புணர்வோடு இருந்தார்கள். யூத மக்கள் கடவுளை எப்படி அறியலாம் என்று ஒரு விழிப்புணர்வோடு இருந்தார்கள். நாம் எதை அறிய வேண்டும், எவற்றை குறித்து அறிய வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு நமக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய வாசகங்கள் நம்மை நம்பிக்கைக்குரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றது. இப்போல்லாம் நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? செல்ஃபோன். முத அந்த டெலிஃபோனை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுங்களா? யாரு? கிரஹாம் பெல் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் நினச்சின்னுக்கிறோம். ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு வரலாற்று பின்னணியிலே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே நேற்று தான் தெரியும். இந்த மறையுரையை ரெடி பண்ணும் பொழுது அப்போ தான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, கிரஹாம் பெல் நைட்டு கண்டுபிடிச்சார், ஆனால் மதியமே ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. யார் அவருன்னா வின்சென்ட் அப்படின்றவர் இந்த டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணார், இப்போ ஏன் சொல்லணும், நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் காலம் தாழ்த்திட்டார். கிரஹாம் பெல் கண்டுபிடிச்ச உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உடனே நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் முதலிலே அரசாங்கத்திடத்தில் சொல்லி அதற்கான ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும். நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கிடையாது. ஒரு அங்கீகாரத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பது ஒரு சட்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழலிலே கிரஹாம் பெல் கண்டுபிடிச்சோடனேயே போய் சொல்லிட்டார், இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சுக்க அப்படின்ட்டு. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு ஒன்று கிரஹாம் பெல் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் காலம் தாழ்த்திட்டார், விழிப்புணர்வோடு அவர் செயல்படவில்லை. பிரியமானவர்களே, அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாம் காலம் தாழ்த்தும் பொழுது மானிட மகன் எந்த நேரத்தில் வருவார் என்று யாருக்குமே தெரியாது. விழிப்பாயிருந்து காத்து கொள்ளப்பட்டவர்களோ பேறு பெற்றவர்கள். நம் அனைவருக்கும் நன்றாக தொடக்க நூலிலே கடவுள் 5 நாட்கள் இந்த உலகத்தை படைத்தார். 6வது நாள் யாரை படைத்தார்? 6வது நாள் மனிதனை படைத்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்புகளுக்கு பிறகும் கடவுள் என்ன சொன்னாரு? நல்லது, நன்றா இருக்கிறது. ஆனால் மனிதனை படைத்த பிறகு என்ன சொன்னாரு? ஒவ்வொரு படைப்புக்கும் பிறகும் கடவுள் சொன்னாரு நல்லது, நல்லா இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. மனிதனை படைச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? இதே மாதிரிதான் மிகவும் நன்றா இருக்கிறது என்று சொன்னார் கடவுள். ஒவ்வொரு படைப்புக்கு பிறகும் நன்றாயிருக்கிறது, நன்றாயிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் மனிதனை படைத்த பிறகு மிகவும் நன்றாயிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அதே கடவுள் தொடக்க நூல் 6வது அதிகாரம் 6வது வசனம், யாராவது படிங்க. தொடக்க நூல் 6வது அதிகாரம் 6வது வசனம். மண்ணுலகில் மனிதரை படைத்ததற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். ஒவ்வொரு படைப்புகளுக்கு பிறகும் நன்றாயிருக்கிறது, நன்றாயிருக்கின்றது என்று சொன்ன இறைவன் 6வது நாள் மனிதனை படைத்த பிறகு மிகவும் நன்றாயிருக்கிறது சொன்ன பிறகும் கூட ஒரு முதல் அதிகாரத்தில் ஒரு 5 வசனம் தான் கடந்திருக்குது. 6:6 என்ன சொல்றாரு? மனிதனை படைத்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொன்னார். ஆனாலும் அவர்களிலே ஒருவர் விழிப்புணர்வோடு கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், கடவுளுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த ஒரு மனிதர் இருந்தார். யார் அவர்? 6வது அதிகாரத்தில் ஆபிரகாம் வல்ல நோவா. நோவாவும் அவருடைய குடும்பத்தினரை சார்ந்தவர்கள் மட்டுமே தான்
என்ன பண்ணாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த உலகுக்கு வந்தது? வெள்ளத்தினால். 40 நாள் 40 இரவும் பகலும் மழை பெய்து வெள்ளம் வந்து அனைத்தையும் அழித்தது. ஏனால் நோவா மட்டுமே இறைவனுடைய பார்வையில் நேர்மையாளராக தெரிந்தார். நோவா மட்டுமே காப்பாற்றப்பட்டார். இன்றைய காலகட்டத்திலே நாம் சிந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனா, அல்லது கடவுளுடைய சிந்தனைக்கு கடவுளுடைய திட்டத்திற்கு மாறான வாழ்க்கையை வாழ்கின்றேனா, அல்லது கடவுளுடைய திட்டம் எனது வாழ்விலே நிறைவேறவென்று வாழ்கின்றேனா, அல்லது என் திட்டம் கடவுள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று வாழ்கின்றேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எப்படா நமக்கு விடுதலை கிடைக்கும், கடவுள் எப்படா நம்மளை மீட்பார்னு ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை மீட்பதற்காக ஒரு மீட்பரை அனுப்பினார். யார் அவர்? மோசேவை அனுப்பினார். இந்த மக்களுடைய அழுகுரல் ஒவ்வொரு நாளும் என் குரலுக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இவர்களை நீர் விடுவிக்க வேண்டும், இவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை மீட்டு வர வேண்டும் என்று மோசே அந்த மக்களை அடிமைத்தனையிலிருந்து பார்வோனிடத்திலே 10 பெருந்துன்பங்களை கொடுத்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு, பல்வேறு தடங்களுக்கு பிறகு அந்த மக்களை அந்த இடத்திலிருந்து அழைத்து வந்தார். அழைத்து வந்த மக்கள் சந்தோஷமா இருந்தாங்களா? என்ன பண்ணாங்க? சின்ன சின்ன விஷயம் ஏதாவது ஒன்று நடந்தால் போதும், நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோம், இங்கே வந்து எங்களை சாகடிக்கவா கூட்டிகிட்டு வந்த, தண்ணி இல்லை, எகிப்தில் எங்களுக்கு மது இருந்துச்சு, அது நல்லா இறைச்சிலாம் இருந்துச்சு, இங்கே வந்து எங்களை பட்டினியிலாம் சாகடிக்கவா கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு மோசே இடத்துல முணுமுணுக்கிறாங்க. மோசே இறைவனுடைய பிரசன்னத்தை அந்த எரிய முட்பதிரலே கண்ட பிறகும் கூட இறைவன் இந்த மக்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலையை தருவார், இறைவன் இந்த மக்களுக்கு எப்படியாவது இவர்கள் பிரச்சனையிலிருந்து அதற்கான தீர்வை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்காமல் எப்பப்பெல்லாம் இந்த மக்கள் சொல்றாங்களோ அப்பப்பெல்லாம் திரும்ப கடவுளே என்ன இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவர்களுக்காக பரிந்து பேசினார். எகிப்திலிருந்து பல லட்சம் மக்கள் வெளியே வந்தார்கள். மோசேவும் கூட அவர்களை விடுவித்து வந்தார். ஆனால் அந்த பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு இவர்கள் அனைவரும் சென்றார்களா? இல்லவே இல்லை. அவர்களில் ஒருவர் கூட கத்தனதெல்லாம் யாரு? ஐயோ கடவுளே நாங்க கஷ்டப்படுறோம், எங்களுடைய கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் கடவுளிடத்திலே எப்பொழுதும் பழித்து கொண்டே இருந்த மக்கள் அவர்களுக்கு ஒரு பேர் வச்சாரு கடவுள். என்ன பேரு? இந்த கடவுளுடைய வார்த்தை வணங்கா கழுத்துள்ள மக்கள். நான் சொல்றதுதான் கரெக்ட், கடவுள் வந்து என்ன கூட்டு வந்தாரா, நான் சொல்றத அவர் செஞ்சுக்கினே இருக்கணும், அதை விட்டுட்டு அவர் வெளியில போகவே கூடாது என்று கடவுளுக்கே கட்டளையிடுகின்ற மக்களாக மாறி தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தாலும் கூட அதை ஒரு நன்றி உணர்வோடு நினைக்காமல் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெயர் வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது ஒரு மிகவும் ஆணித்தரமான ஒன்றாக இருக்கின்றது. நம்பிக்கை இல்லாமல் இந்த ஆலயத்திலே இத்தனை மக்களும் இங்கு வந்து அமர்ந்திருக்கவே முடியாது. கடவுள் மீது, இயேசு கிறிஸ்து மீது, தூய ஆவியானவர் மீது, புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவை மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நம்பிக்கை என்பது திடீரென்று நமக்கு வருவது கிடையாது. மாறாக நம்பிக்கை எப்படி வரும்? நமக்கு தூய ஆவியானவர் நமக்கு கொடுத்தாலன்றி நம்பிக்கை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சீன கதை ஒன்று உள்ளது, நீங்க கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன். ஒரு பெரிய மலை, ஒரு மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த மலைக்கு அடுத்த பக்கம் பார்த்தோம்னா நிறைய தண்ணி இருக்கு, நிறைய வளமையா இருக்கிறாங்க. அங்கிருந்து இங்கே தண்ணி கொண்டு வந்து இந்த மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா மக்களும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு மீட்பே கிடைக்காது, நம்ம இப்படியே தான் சாகணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்து ஒரு வயசானவர் அவங்க குழந்தைகள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எப்படியாவது இந்த மலையை பெயர்ந்து அந்த பக்கம் போய் நம்ம தண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நாளில் முடிஞ்சிருங்களா? மழையை பெயர்க்கிறது முடியாது. 1 மாத காலம் அதுவும் கஷ்டம். ஏன்னா சும்மா ஒரு நாளே கஷ்டம்தான். அதுவும் முடியல. அந்த தகப்பன் இறந்து விட்டார், அவர்களுடைய மகன்களும் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு பிற்பாடு வந்து அவர்கள் மகன்களும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? இதெல்லாம் ஒரு சாத்தியமான காரியமா? இதுலேருந்து நம்ம அங்கேருந்து தண்ணி கொண்டு வர போகிறது அவ்வளோ ஈஸியான வேலையா? முடியவே முடியாது, தயவு செய்து செய்யாதீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி அவங்கள டிசப்பாயின்ட் பண்ணாங்க. ஆனாலும் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அதிலே வெற்றி கொண்டார்கள். அவர்கள் அந்த பயனை பெறாவிட்டாலும் கூட பிற்காலத்தில் வருபவர்களுக்கு அந்த பயனை அவர்கள் மேற்படுத்தி கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு செயல் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது என்றால் அது கடவுளால் மட்டும் முடியும் என்று நாம் நம்பக்கூடாது. மாறாக என்னாலும் முடியும், எனது செயல்களின் வழியாக, நான் கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கையின் வழியாக என் வாழ்விலே ஒரு மீட்பு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 விதமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. எபிரேயர் 11:1. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்று உறுதி, கண்ணுக்கு புலப்படாத ஐயமற்ற நிலை. அதாவது ஒன்று நடக்க போகுது, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் என் வாழ்விலே அது நடக்கும் என்பதுதான் ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமது மக்கள் மத்தியிலே 3 விதமாக இருக்கின்ற. முதலாவது, கண்டும் நம்பாத நிலை. ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பார்த்துமே நம்பிக்கை இல்லை. அப்படிதான் யார் இருந்தாங்க? பரிசேயர்கள் இருந்தாங்க. செவிடரை கேட்க செய்தார், ஊமையரை பேச வைத்தார், முடக்குமாதவற்றை நடக்க செய்தார். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? எப்படா இவரை வந்து சிலுவையில் அறை வைக்கலாம், இல்லை எப்படா இவர் வந்து கொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவு போட்டு அவர் மீது நம்பிக்கை வைக்காது. இவர் மெசியா கிடையாது, இவர் வந்து நம்மளை மீட்க வந்தவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து பல்வேறு அருள் அடையாளங்களை செய்தார், இருந்தாலும் கூட அவர் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கு கொடுத்திருக்கிறார், இருந்தாலும் கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இருந்தாலும் கடவுளுடைய வேண்டுதல்களை கேட்கின்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இருந்தாலும் கடவுள் உண்மையாலுமே என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. எத்தனை பேர் கண்டும் நம்பாத நம்பிக்கை. பார்க்கிறோம் ஆனால் நம்பிக்கை இல்லை. இரண்டாவது, கண்டால் மட்டுமே நம்பிக்கை, நான் பார்த்தா மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றது. இது வெறும் அருள் அடையாளங்களை நோக்கி மட்டுமே இருக்கும். என் வாழ்க்கையில புதுமை நடக்குது, அப்ப கடவுள் இருக்கிறாரு, நடக்கல அப்ப இல்லை, அவ்வளவுதான். ஏதாவது நடந்துச்சுன்னா கடவுள் இருக்கிறாரு, எது இல்லைன்னா கடவுள் இல்லை. என் வேண்டுதல் கடவுள் கொடுத்துட்டார், அப்படியே எல்லாருக்கும் விருந்து, எல்லாமே செய்வோம். இப்ப திடீர்னு அப்படியே மாறிடுவோம். எங்க கடவுள் என் பேச்சையே கேட்க மாட்டாரு, எனக்கு எதுவுமே தர மாட்டாரு, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், பல வருஷமா கேட்குறேன், என் வேண்டுதலையே கேட்க மாட்டார். நானும் இப்போ இந்த செப்டம்பர் 8க்கெலாம் என்ன பண்ணுவாங்க மக்கள்லாம்? வேளாங்கண்ணிக்கு போவாங்க, இன்னும் நிறைய இடத்துக்குலாம் போவாங்க. நானும் வருஷம் போய்கினே தான் இருக்கிறேன். இந்த கடவுள் என்னை பார்க்குறாரான்னு தெரில, என் வேண்டுதலை கேட்குறாரான்னு தெரில. நிறைய பேருக்கு அந்த ஏக்கங்கள் நிச்சயமாக இருக்கும். நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஐயமற்ற நிலை நமக்கு இருக்கும் பொழுது நாம் விழிப்புணர்வோடு செயல்படுவோம். மூன்றாவது தான், தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படாவிடில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கவே இருக்காது. காணாமலும் நம்பும் நிலை. இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அவர் தனது இறுதி ராவுணவின் போது தன்னையே முழுமையாக அந்த அப்பத்திலே விட்டு சென்றார். இன்றும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எழ வேண்டும். நாம் அந்த நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமாக இல்லை.
அதுல உண்மையாலுமே இருக்கின்றார். உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பல்வேறு இடங்களிலே இந்த சாதாரண அப்பம் குருவானவருடைய அந்த வசீகர வார்த்தையை சொன்ன பிற்பாடு அது இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகவும் மாறியதற்கு சாட்சிகள் பல இடங்களிலே இருக்கின்றன. நேரில் பார்க்க முடியலனாலும் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. எதையோ நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். யூக்கரிஸ்டிக் மிராக்கல்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன, நடந்தன, இனியும் நடக்கும். என் கண்ணால் நான் பார்த்தா மட்டும்தான் சொல்லுவேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கரணையில் இருக்கிறாரு அப்படின்ட்டு கிடையாது. எப்பொழுதும் எல்லா நேரமும் நமக்காக அவருடைய பிரசன்னத்தை இந்த நற்கரணையிலே நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மகனே மகளே கலங்காதே, நான் உன்னோடு என்னாலுமே இருக்கின்றேன். இந்த உலகத்தை விட்டு நான் விண்ணகம் சென்றாலும் கூட அந்த நற்கருணையிலே நான் இருக்கிறேன் என்று நமக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 3 உவமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். நாம் எந்த அளவுக்கு தயார் நிலையில இருக்க வேண்டும், அல்லது நாம் விழிப்பா இல்லை என்றால் எந்த அளவுக்கு நமக்கு அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்பதை சொல்கின்றார். மானிட மகன் எவ்வேளையில் வருவார் என்று நமக்கு தெரியாது. அவர் 2ஆம் வேளையில் வந்தாலும் சரி, 3ஆம் வேளையில் வந்தாலும் சரி. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு காப்பீடு திட்டங்களை நம்ம வச்சிருக்கிறோம். எல்ஐசி போட்டிருக்கிறோம், மருத்துவ காப்பீடு திட்டம் போட்டிருக்கிறோம், இன்னும் நிறையா. இதெல்லாம் ஒரு முக்கியமானது. நான் சென்ற பிறகும் கூட என்னுடைய குடும்பத்தினருக்கு அது உதவியாக இருக்க வேண்டும் என்று நாம் பல்வேறு காப்பீடு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள்லாம் அழிந்து போகக்கூடிய இங்கே இருக்கிறவங்க யாரா ஒருத்தரா சொல்லிங்களா, எனக்கு சாவே கிடையாது, நான் எல்லா வருஷமும் நான் வாழ்ந்துட்டே தான் இருப்பேன், எனக்கு சாவு என்பதே கிடையாது என்பது யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. சாவு என்பது ஒரு நிச்சயமானது, ஒரு உறுதியானது. எப்பொழுது வேணாலும் அது நமக்கு வரலாம். ஆனால் அந்த சாவை எதிர்கொண்டு நம்முடைய ஆன்மாவை காப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நமது ஆன்மாவை நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு ஒரு தயாரிப்போடு நான் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றேன் என்பதை நான் பார்க்க வேண்டும். கடந்த 1 வார காலமாக பல்வேறு பணிகளின் நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு நாம் சென்றிருக்கலாம், பல்வேறு பணிகளை செய்திருக்கலாம். ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு கரெக்டா டைமுக்கு நான் வருவேன், என்னுடைய ஆன்மாவை நான் சுத்திகரிப்பேன், எனது ஆன்மா இறைவனிடத்திலே சென்றடைய வேண்டும், இறைவனுக்கு பணிபுரிய வேண்டும், இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நான் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆன்மாவை நான் தயார்படுத்துகின்றேனா? நல்லா மேக்கப்லாம் போடுவோம், நல்லா அப்படி தலையெல்லாம் சீவிட்டு வெளி அலங்காரங்கள் பல வகைகளை நாம் செய்யலாம், அதுவும் தேவை. அது செய்யாமல் அப்படியே வந்துட்டோம்னா சுற்றி இருக்கிறவங்க யாரும் நம்ம கூட இருக்க முடியாது. குளிக்காமல் எல்லாம் வந்துட்டோம்னா அப்புறம் மற்றவங்க யாரும் நம்ம கூட இருக்க முடியாது, அதுவும் தேவை. அதைவிட மேலாக நம்முடைய உள்புறத்தை நாம் தூய்மைப்படுத்தி இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் சரி, காலையில் வந்தாலும் சரி, மாலையில் வந்தாலும் சரி, இரவு நேரத்தில் வந்தாலும் சரி, எப்பொழுதும் எனது ஆன்மாவை நான் விழிப்புணர்வோடு ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே அதை நான் தயாரித்து வைப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் நமக்கு சுய ஆலோசனை, சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் இன்று ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்ந்தேனா? நான் இன்று ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்விலே செயல்பட வேண்டும் என்று நான் உறுதி எடுத்தேனா? ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், ஆண்டவர் எனக்கு துணை நிற்கின்றார் என்பதை நான் நம்புகின்றேனா என்பதை நாம் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும். நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். இறை பிரசன்னம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கும். அன்னை தெரசா அவர்களுடைய ஜெப அறையிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கின்றாராம். மகிழ்வான வாழ்வை கொண்டிரு, உன்னிடத்தில் கடவுள் இருக்கின்றார், சந்திக்கும் எல்லோரிடத்திலும் அம்மகிழ்வை பகிர்ந்து கொள். ஆகவே நாம் வாழும் இந்த சமுதாயத்திலே இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு விழிப்புணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழ நாம் முயற்சிப்போம். அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் நாம் கொடுப்போம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இன்று நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய மனதிலே வைப்பதற்காக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நீரே உண்மையான இறைவன் என்பதை நான் நம்புகிறேன்.
எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உமது அருளை தாரும் ஆண்டவரே. ஏதோ நடக்கின்றது என்பது இல்லாமல் விழிப்புணர்வோடு நான் செயல்பட நீர் என்னோடு கூட இரும். உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு நான் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எந்நேரமும் உம்மை பற்றியே சிந்திக்க உமது சித்தம் எனது வாழ்வில்லை நடைபெற என்னையே நான் தயார்படுத்த எனக்கு உமது அருளை பொழிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.